வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இப்போ புதுசாக சில ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம உயிரை வாங்குறாங்க. அந்த விஷயம் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நாம் கொஞ்சம் விரிவாக இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இபிஎஃப் முதல்ல வேலைக்கு போன புதுசில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரல் டிடக்ஷன் அப்படின்னு போட்டு கழிச்சிட்டாங்க. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னடா சேல்ரி இவ்வளோ சொன்னாங்க, இதில் ஏதோ அவங்க எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு கடுப்பாகி போய் அப்போ தான் நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. வந்த புதுசில் 21-22 வயசில் என்ன தெரியும். ஸோ நேராக போய் இது ஏன் இந்த அமௌண்ட்டு கழிச்சிருக்கீங்க, நான் தான் எல்லா நாளும் வந்தேனே, நான் ஏதோ வரல அதனால லீவுக்கு கழிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ இல்லைப்பா, இது இபிஎஃப், இது எல்லாருக்கும் பிடிக்கிறது தான். எல்லாருக்கும் பிடிக்கிறதுனா எதுக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் விவரமாக சொன்னாங்க. என்னென்னா, நம்ம சேலரியிலேருந்து ஒரு வேலை பார்க்கும் நபர் அவரால் சேமிக்க முடியுமா முடியாதான்றது ஒரு பெரிய கொஸ்டின். வாரன் பஃபெட் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது உங்களுக்கு 10,000 ரூபாய் வருமானம் வருகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு 20% அதில் கண்டிப்பாக நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். 20% சேமிப்பது கடினமா அப்படின்னு கேட்டால் கடினம்ன்றதெல்லாம் நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது. அதான் அவர் சொல்கிறது என்னென்னா, 10,000 ரூபா வருதா, 2,000 ரூபா முதல்ல எடுத்து வச்சிரு, அது என் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிரு, மிச்சம் 8,000 ரூபா, இந்த 8,000 ரூபாயில் தான் நான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீ செலவு பண்ணு. அப்படி செய்தால் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் முடியும் போதே பார்த்தீங்கன்னா கையில் துண்டாக 25,000 ரூபா இருக்கும். எப்படி இங்கே எங்கேருந்து வந்துச்சு இந்த 22,000 ரூபா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி அந்த சேமிப்பு நம்மளால் இதுபடுத்தும். அப்போவும் பலர் சேமிப்பது கிடையாது அப்படின்றதுனால இந்த தொழிலாளர் நலனை முன்னிட்டு அரசாங்கத்திலேருந்தே இதுக்கு தனியாக சட்டம்லாம் போட்டு இஎஸ்ஐ பிஎஃப் அப்படின்னு 2 விஷயம் சேர்த்து சுமார் ஒரு 12.8% பிடிப்பாங்க. அதற்கு சமமான ஒரு அமௌண்ட்டை உங்கள் எம்ப்ளாயியும் பணம் கட்டணும். புரியுதுங்களா? இந்த பணத்தை ஒரு அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். வருஷம் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இஎஸ்ஐ பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரின்னு வச்சுக்கிங்க. இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் இந்த இஎஸ்ஐ கார்டோடு போய் காமிச்சிங்கன்னா உடனே அட்மிட் பண்ணிவிடுவாங்க. அதில் உங்களுக்கு ஏதோ சேலரியோட ஒரு அமௌண்ட் கூட தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த சேவையை பயன்படுத்தியதில்லை, அதனால் அதை பற்றி முழு விவரம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த இபிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் நிறைய முட்டாள்தனம் பண்ண மாதிரி அப்பவும் பண்ணேன். ஒரு கம்பெனி விட்டு வந்துட்டோம்னா வேலையாக போய் எழுதி கொடுத்து அந்த பணத்தை வாங்கிடுவேன். என்னவோ அந்த கம்பெனிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், அதனால் அந்த பணம் நம்மள்ட்ட இல்லாமல் போயிடும், அந்த கம்பெனிக்காரன் எடுத்துப்பான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எடுத்துருவேன். அது ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது. அது தெரிய வரும்போது நம்ம ரெகுலர் வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டு தொழில் தொடங்குகிற இடத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கிங்க. ஸோ அந்த இபிஎஃபோட பலனை நான் அனுபவிச்சது இல்லை பெருசாக. அப்பப்போ ஒரு கம்பெனி விட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன லம்பாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அது அப்பப்போ செலவாகி போகும்னு வச்சுக்கிங்க. அப்படி தான் ஆகிடும். இபிஎஃப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 60 வயது ஆகும் வரை எத்தனை நிறுவனங்கள் நீங்கள் மாறினாலும் பழைய இபிஎஃப் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர்லேயே புது இபிஎஃப்பை லிங்க் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அந்த பணம் சேர்ந்துக்கிட்டே வரும். இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சார் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு 2 தடவை அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரித்து போட்டாலும் சரி, 3 தடவை போட்டாலும் சரி, 4 தடவை போட்டாலும் சரி, 10 தடவைக்கு பிரித்து போட்டாலும், இல்லை மாதம் அந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி உங்கள் இதில் சேர்த்தாலும் ஒரு அளவுக்கு மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் வராது.
அதை வந்து ஒரு ஃபேக்டர் சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. பை சொல்கிறோம்ல, பை மாதிரி ஈன்னு ஒரு நம்பர் இருக்குது, வேணால் தேடி பாருங்கள். 2.3721 அந்த மாதிரி போகும். அது ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். அந்த ஃபேக்டருக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் தான் கிடைக்குமே தவிர வேறு பெருசாக கிடைக்காது. ஆனால் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இதில் முக்கியமான விஷயம். இபிஎஃப்பில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்ணாபின்னான்னு அது வளரும். சொன்னால் நம்புவீங்களா? நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிபிஎஃப்னு ஒன்று போட்டேன். அது இபிஎஃப்ன்றது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப்ன்றது வந்து பீப்புள்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நீங்கள் வந்து அதில் கொண்டு போய் பணத்தை போடலாம். அது எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. 15 ஆண்டுகள் அது வந்து மினிமம் நீங்கள் அதில் வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அதில் ஏதோ லோன் மாதிரி வேணால் நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி மொத்த அமௌண்ட்டை எடுக்கிறதுனா 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். சொன்னால் நம்புவீங்களா? நான் வந்து முதல்ல ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் விதமாக ஒரு வருஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு 12,000 ரூபா கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் போட மறந்துட்டேன்னா எவ்வளோ நாள் மறந்துட்டேன்? கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக 10 வருஷம் கிட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் கேட்டால் அவங்க வந்து அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு சார், பீரியட் 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும், இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படின்னாங்க. எடுக்க முடியாதுன்னா அப்போ அந்த 12,000 தான் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் இல்லை சார், அந்த அமௌண்ட்டுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி போடுவாங்க அப்படின்னாங்க. சரி, இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன பண்ணணுன்னு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு ஒரு 4,000 ரூபாய் கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளோ மாதிரி ஒரு அமௌண்ட்டை போட்டு 4,000 7,000 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 7,000 சொன்னாங்க. கட்டிட்டிங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வருஷம் ஒரு 500 ரூபாயாவது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 500 ரூபா போட்டிங்கன்னா தான் சரியாக வரும்னாங்க. அதை கேட்டி அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 500 ரூபா போட்டேன். 15 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் போய் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால், யோன் பிலீவ் 48,000 ரூபா இருக்குன்னாங்க. எப்போவோ போட்ட 12,000 ரூபா 48,000 ஆகிடுச்சு பாருங்கள். அதை என்ன பண்ணிங்கன்னா எடுத்து செலவு பண்ணிட்டான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. சரியா? இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஸ்டோரி இல்லை, நிஜமாக நடந்தது தான். இவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 1000 பவுண்ட்ஸ் எடுத்து ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு இதுக்கு மந்த்லி வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம சாதாரண சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டால் 4% வருதில்ல, அதுபோல் ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி ஒரு டெபாசிட் பண்ணி, இந்த டெபாசிட் 100 ஆண்டுகளுக்கு எடுக்கக்கூடாது யாரும் அப்படின்னு அவர் மேக்ஸில் பெரிய கில்லாடி. அவர் கணக்கெல்லாம் போட்டே சொல்லிட்டு போயிட்டார். 100 ஆண்டுகளுக்கு யாரும் எடுக்கக்கூடாது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து $1,031,000 பவுண்ட்ஸாக மாறி இருக்கும். அப்போ அதில் இருக்க அந்த 1 மில்லியன் பவுண்ட்ஸை எடுத்து நீங்கள் இந்த பாஸ்டன் நகரத்துக்கு ஏதாவது மக்களுக்கு தேவையான ஒரு கட்டடமோ ஏதோ ஒரு கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிங்க. மிச்சம் இருக்கிற அந்த $31,000 இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு போட்டு வைங்க. போட்டு வச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியனோ ஏதோ ஒரு கணக்கு வரும். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் 1000 பவுண்ட் டெபாசிட் அப்படின்னு தேடி பாருங்கள். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு புக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு வச்சிங்களேன். அதை பற்றிய விவரம் இன்னொரு நாள் சொல்கிறேன். அதாவது பள்ளி மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே தான் மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், அவர் $1,000 போடுறாரு 100 ஆண்டுகள் கழிச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட $1 மில்லியன் தாண்டி போகுது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு 25 வயசில் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 30 ஆண்டுகள் வேலை பார்க்குறீங்க, 55 வயதாகுது. அது போக இன்னொரு 35 ஆண்டுகள்னு வச்சுக்கிங்க. இந்த 35 ஆண்டுகள் இந்த இபிஎஃப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கே தெரியாது, சின்ன அமௌண்ட்டாக தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது தேடி பார்த்தீங்கன்னா பல லட்சங்களாக அது சேர்ந்து நிற்கும். அப்போ ஒரு 60 வயதாகும்போது அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக அது வளர்ந்து நிற்கும். இப்படிலாம் வளர்ந்து நிற்கும், நம்ம கையில் பணம் சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னாலே முதல்ல யாருக்கு மூக்கில் வேர்க்கும்? நம்ம ஜிக்கு தான் வேர்க்கும். வேர்த்துதுன்னா உடனே நிர்மலா சீதாராமன் அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க. இப்போ இந்த வருஷம் என்ன புதுசாக சட்டம் போட்டிருக்காங்களா, உங்களுடைய இபிஎஃபோட கான்ட்ரிபியூஷன் வருஷத்துக்கு 2,50,000 ரூபாயை தாண்டி போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு காசு கட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சார் 2.5 லட்சம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட மாதம் 20,000 ரூபா கிட்ட இபிஎஃப் வருதே சார் அப்படின்னா வரலாம்.
ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் யாரோ ஒருத்தர் 2 லட்ச ரூபா சேலரி வாங்குறாரு. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் பிரச்சனை. சாதாரணமாக ஒரு 50,000 60,000 தான் 30,000 சம்பாதிச்சு இபிஎஃப் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி பெரிய சம்பளம்னு சொன்னால் கூட அவங்களுக்கும் ஒரு தேவையான ஒரு நாள் வரும்ல. அதாவது இந்த 12%ன்றது இபிஎஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டிய அமௌண்ட்டு. ஆனால் நீங்கள் வேணால் எழுதி கொடுக்கலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிடெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உங்கள் சேலரியிலேருந்து இப்போ 1000 ரூபாய் டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்களே எழுதி கொடுக்கலாம் 2000 ரூபாய் டிடெக்ட் பண்ணிக்கிங்கன்னு. ஆனால் நீங்கள் இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்றதுக்காக உங்கள் கம்பெனி வந்து 2000 போடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கம்பெனி நீங்கள் போடுற 1000 ரூபாய்க்கு ஈக்குவலாக இன்னொரு 1000 ரூபா போட்டால் போதும். ஆனால் இந்த இபிஎஃப்பில் சேரக்கூடிய பணம் காம்பவுண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த காம்பவுண்டிங் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அது டிராஸ்டிக்காக வளரும். நீங்கள் போடுற முதலீடு, அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் போடுற முதலீடு, எல்லாத்துக்கும் சேர்த்து உள்ள இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் எப்படி கார்டு பேமெண்ட் பண்ண போட்டிங்கன்னா இந்த லேட் ஃபீ சார்ஜ் அது இதுன்னு திடீர்னு ஏறிட்டே போகுதில்ல, அது மாதிரி அது மாறும். அது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர்ந்த உடனே முதல் 10-15 ஆண்டுகளுக்கு அதில் பெரிய க்ரோத்து தெரியாது. ஏன்னா நீங்கள் மாதம் 1000 ரூபா போட்டிருப்பீங்க, ஒரு வருஷம் முடியும் போது 10,000 ரூபா இருக்கும். 10,000 ரூபாய்க்கு என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். 10% ஒரு கணக்கு வச்சிங்களா, ரஃபா வச்சா கூட 1000 ரூபா சேரும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் சேர்ந்துருக்கக்கூடிய தொகையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் இருக்குதுன்னு வச்சுப்போம். குத்துமைப்பாக தான் சொல்கிறேன், எதுவும் எக்ஸாக்ட் கணக்கெலாம் இல்லை. இந்த 5%க்கு 5 லட்சத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கனாலே எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 50,000 ரூபா வருஷம் எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிட்டே போகும். அப்போ அந்த ஒரு ஃப்ளோ ஏறும் பாருங்கள். அதாவது இது வந்து ரிவர்ஸ் ஹவுசிங் லோன் அப்படின்னு வச்சுக்கிங்க. நிறைய பேர் வந்து இந்த விஜய் டிவிலலாம் வந்து ஹவுசிங் லோன் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வங்கி சைட்லேருந்து வந்து யாருக்குமே பேசவே தெரியல. அந்த என்ன சார், நான் 10 வருஷம் கட்டியிருக்கேன், இவ்வளோ தான் குறைஞ்சிருக்குன்றாங்க. நான் 30 லட்சத்துக்கு வாங்கினேன் அந்த வீடு, 10 வருஷத்துக்கு மேலே கட்டிட்டேன், இப்போ போய் வித்தரலான்னு பார்த்து கேட்டோம்னா உங்கள் மொத்த அமௌண்ட்டில் 3 லட்சம் தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மை அப்படி தான். நீங்கள் முதலில் செலுத்தக்கூடிய தொகை பெரும்பாலான அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் அசலில் கழியும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அசலில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கழிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் செலுத்தக்கூடிய தொகை பாதிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு, பாதி வரை இன்ட்ரெஸ்ட்டு, பாதி வரை அசலில் கழியும். அப்புறம் ஒரு 12-13வது ஆண்டுலலாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அசலுக்கு போகும், ஒரு கால்வாசி அப்படி தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும். அதை போலத்தான் நீங்கள் இபிஎஃப்பில் நீங்கள் ஆரம்பத்தில் போடும்போது நீங்கள் போடுற தொகை வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும், வர இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகவே இருக்கும். ஒரு 10 ஆண்டுகள் தாண்டும் போது பார்த்திங்கன்னா இபிஎஃப்க்கு நீங்கள் போடுற அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் தொகை ஜாஸ்தியாக இருக்கும். அது எந்த ரேஞ்சுக்கு மாறிடுன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கட்டக்கூடிய இபிஎஃப் அமௌண்ட் இருக்குல்ல, அதை விட அந்த வருஷம் வந்து இபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அது எப்போ அதிகமாக இருக்கும்? அந்த இபிஎஃப்ஐ என்ன மாதிரி முட்டாள்தனமாக ஒவ்வொரு கம்பெனி மாறும்போதும் வித்ட்ரா பண்ணாமல் இருந்தால் மாறும். வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வளராது. இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இபிஎஃப்பை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டால் போட்டு போகிறாங்க, அதாவது டேக்ஸ் போட்டால் போட்டு போகிறாங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வளர்ந்து நிற்கும். தங்கம் போலவோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போலவோ மட்டும் இல்லாமல் இபிஎஃப் என்பது சேமிப்புக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயம். இவங்க அதையும் காலி பண்ணாமல் இருக்கணும், அதுதான் பெரிய பிரச்சனை. இவங்க ஏதாவது மக்களுக்கு நல்லது இருக்குன்னா தான் ஒழிச்சு கட்டிடுவாங்கல்ல. ஸோ இந்த இபிஎஃப்பில் இதுவரை சரியாக பயன்படுத்தாதவர்கள், அதில் குறிப்பாக இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஒழுங்காக பயன்படுத்தி அதை பிற்காலத்துக்கு நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.